இப்போ பேசின இந்த மரபு ரீதியான மாற்றமாக இருக்கட்டும் அல்லது மூளை சம்பந்தப்பட்ட மாற்றமாக இருக்கட்டும், இதில் எதையும் அவங்க சுய நினைவோடோ அல்லது வேணும்னோ பண்ணுறது இல்லை. ஆக்சுவலாக அவங்களுக்குள்ள ஏற்படுற இந்த மாற்றத்திற்கு அவங்க பொறுப்பே இல்லை. நத்திங் இஸ் அண்டர் தேர் கண்ட்ரோல். இட்ஸ் கம்ப்ளீட்லி அ டிஃபால்ட் ஆக்ட் ஃப்ரம் தியர் ஜீன்ஸ். சிம்பிளாக சொன்னால் அவங்க ஜீன் அண்ட் டிஎன்ஏ தான் எல்லாத்துக்கும் காரணம். அவங்க டிஎன்ஏ சொல்கிறதத்தான் அவங்க செய்கிறாங்க. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் இவங்கெல்லாம் வித்தியாசமாக இருக்காங்கன்னு. நானும் நீங்களும் கூட நம்முடைய டிஎன்ஏ அண்ட் ஜீன் சொல்கிற மாதிரி தாங்க நடந்துட்டு இருக்கோம். இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரி,